ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சிஆர்சி திருவான்மியூர் கிரவுண்டில் நடக்கிற கலாஷேத்ரா எக்ஸிபிஷன் பற்றி தான். ஃபுல்லாக நிறையா ஸ்டால் இருக்குங்க. மோர் தென் ஒரு 70+ ஸ்டால்ஸ் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு, ஒர்க்கிங் விமென்ஸ்க்கு, கிட்ஸுக்கு இந்த மாதிரிக்கெலாம் இவங்களுக்கு தான் ரொம்ப இந்த எக்ஸிபிஷன் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ராஜஸ்தான், ஜெய்ப்பூர், எல்லா ஸ்டேட்லேருந்தும், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட், எல்லா மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, எல்லா ஸ்டேட்லேருந்தும் ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. அவங்களோட ப்ராடக்டை போட்டிருக்காங்க. மெயினாக பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு ஒரு எப்படி சொல்கிறது, சூப்பராக இருக்கும். உள்ள நுழைஞ்சதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் லேடிஸ்க்கு தான் பயங்கர ஸ்டாலு. நுழைஞ்ச உடனேவே அழகாக டெக்கரேட் பண்ணி விநாயகர் சிலை வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேருந்தே ஷாலு, ஸ்லிப்பர்ஸு, மிடி, பலசோ, டாப்ஸு, குர்த்தீஸு, மெட்டீரியல்ஸு, சாரீஸு, செராமிக் ஐட்டமு, ஹேண்ட்பேக்கு, லெதர் ஹேண்ட்பேக்கு, அதிலே ஜெய்ப்பூர், ராஜஸ்தானி, காட் அந்த மாதிரி எல்லாமே. அடுத்து பார்த்திங்கன்னா பிராஸ், காப்பர் சிலைகள், நிறைய சிலை, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சிலை வரைக்கும் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள். அப்புறம் சாரீஸு, முக்கால்வாசி ஒரு 2-3 ஸ்டேட்டோட சாரீஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் ஸ்பெஷலு. அப்புறம் கலம்காரி சாரீஸு, முல்முல் காட்டன், அந்த மாதிரி எல்லாமே. செராமிக் ஐட்டம்ஸு, ஃபுட் ஸ்டால் பார்த்திங்கன்னா அந்த பிக்கிள்ஸு, பப்பட்ஸு, வத்தல் ஸ்டாலு, அந்த மாதிரி ஃபுல்லாக இருக்குது. செப்டம்பர் 28லேருந்து அக்டோபர் 6 வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் இருக்குது. சென்னையில் இருக்கிறவங்க முடிஞ்சால் போய் பாருங்கள். ஆனால் என்னோட ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, மினிமம் 1000 ரூபா இருந்தால் தான் இங்கே நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்டே வாங்க முடியுது. ஆனால் நல்லா பேரம் பேசலாங்க. நல்லா பேரம் பேசுனீங்க, பார்கெயின் பண்ணிங்கன்னா நல்லா ரேட்டு குறைக்கிறாங்க. நான் மெட்டீரியல்ஸ் எடுத்தேன், குர்த்தா எடுத்தேன், மிடி எடுத்தேன், ஹேண்ட்பேக்கு, அப்புறம் செராமிக் ஐட்டம்ஸ் ஒரு 4-5 வாங்கினேன். ஷால், இந்த மாதிரி எல்லாமே நான் வாங்கினேன். நான் நல்லா பேரம் பேசி குறைச்சி தான் வாங்கினேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 கடையில் பார்த்துட்டு கேட்டேன், அவங்க கொடுக்கல. அடுத்து ஒரு அதேமாதிரி மெட்டீரியல் கடைக்கு போயிருந்தேன். ராஜஸ்தானி மெட்டீரியலு 2200 சொன்னாங்க ஒரு மெட்டீரியலு. நான் 1800 ரூபாய்க்கு கடைசியாக கேட்டேன். 2 எடுத்துக்கிறீங்கன்னா குறைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் 2200 1800 ரூபாய்க்கு கொடுத்தான். இன்னொரு மெட்டீரியல் 1700 சொன்னால் நான் 1300க்கு வாங்கினேன். 2 எடுத்ததுனால தான் குறைச்சாங்க. இந்த ஹேண்ட்பேக் இப்போ போச்சு இல்லையா, இவர்கிட்ட தான் நான் கேட்டேன். அது லெதர் ஹேண்ட்பேக்கு 1900 தான் ஸ்டார்டிங்கே. அங்கே அவர் குறைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, நான் வந்துட்டேன். யூஸ்வலாக சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், அடிக்கடி இந்த எக்ஸிபிஷன் போடுவாங்க. திருவான்மியூர் கிரவுண்டில் போடுவாங்க, எக்மூரில் போடுவாங்க, அப்புறம் கத்திப்பராவில் போடுவாங்க. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி அடிக்கடி எக்ஸிபிஷன் போடுவாங்க. இப்போ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நவராத்திரி முடிஞ்சோடனே அடுத்து தீபாவளிக்கு போட்டுருவாங்க. தீபாவளிக்கு எப்படியும் மோர் தென் 20 days போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எக்ஸிபிஷன். இது ஸ்பூனு, உட்டுலேயே ஸ்பூனு, பவுலு, செராமிக் பவுலு, அதெல்லாம். இதுதான் நான் சொன்ன அந்த சிலைகள். பெரிய சிலை, ரொம்ப பெருசு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? 18,000 இந்த சிலை. அதுக்கு பின்னாடி இருக்குல்ல சிங்கம் சிலை, இது 33,000. இந்த மாதிரி ஒன்றும் ஒரு ரேட்டு. சின்ன சிலையிலேருந்து, கை கடக்கமான சின்ன சிலையிலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. பட் இந்த மாதிரி ஸ்டால், இந்த சிலைகள் ஸ்டால் 2 தான் இருந்தது. இப்போ ஒன்று பார்க்குறீங்க, எண்டிங்கில் ஒன்று இருக்கும். 2 ஸ்டால் தான் இருந்தது. ஜெய்ப்பூர்லேருந்து போட்டிருக்காங்க இந்த 2 ஸ்டாலுமே. எண்டிங்கில் ஒன்று இருக்குது, ஸ்டார்டிங்கில். இதெல்லாம் சாரீஸு. அந்த அந்த சிலைகள், இந்த புத்தர் சிலையும் நல்லா பெருசாக நீட்டாக இருந்தது. பெரிய சிலை இது. இதே மாதிரியே நிறைய சிலைகள், கிருஷ்ணன் சிலை, புத்தர் சிலை, பிள்ளையார் சிலை எல்லாமே நிறைய இருந்தது இந்த சிலைகள் ஷாப்பில். ஆனால் கூட்டமே இல்லாத ஒரே ஸ்டால் இது மட்டும்தாங்க. நான் மதியான நேரத்தில் போனேன், அவ்வளோவா கூட்டம் இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பவுல்ஸு, அந்த கவுண்டர் டாப்பில் வைக்கிற ட்ரே, இதெல்லாம் மெட்டீரியல்ஸ், சுடிதார் மெட்டீரியல்ஸு. அப்புறம் கிட்ஸ்க்கான டாய்ஸ் ஒரு ஸ்டால், 2-3 ஸ்டால் இருந்தது. இதுவும் சுடிதார் மெட்டீரியலு இந்த மாதிரி இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா சிராமிக், இது ஒரே ஒரு ஸ்டால் தான் இருந்தது. நல்லா பெருசாக இருந்தது. 150லேருந்து 3000 வரைக்கும் நிறைய இருந்தது. நான் ஆல்ரெடி என்கிட்ட நிறையவே இருந்தது. என்கிட்ட செராமிக் ஐட்டம் ஆல்ரெடி நிறையவே இருக்குது. இப்போ நான் ஊருக்கும் எடுத்துகிட்டு போக முடியாதுன்றதுனால
சும்மா ஒரு 4-5 ஐட்டம்ஸ் மட்டும் நான் வாங்கிக்கிட்டு எக்ஸிபிஷனை முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.